திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் பாடல் 183. பருவூசி ஐந்தும் ஓர் பையினுள் வாழும், பருவூசி ஐந்தும் பறக்கும் மிருகம், பருவூசி ஐந்தும் பனித்தலைப்பட்டால், பருவூசி பையும் பறக்கின்றவாறே அப்படிங்கிறார். இந்த பையங்கிறது நம்மளுடைய உடல். இந்த உடலாகி இந்த பையுக்குள்ள 5 ஊசிகள் இருக்கு. அது என்னன்னா, நம்ம இந்த பொறிகள் புலன்கள் சொல்லப்படுது. அதாவது இந்த கண், காது, மூக்கு, வாய், இந்த தோல், இதெல்லாம் 5 பொறிகள்னு சொல்லுவோம். அதனால் அனுபவிக்கக்கூடிய அந்த புலன்கள்ங்கிறது கண்ணால் நம்ம பார்க்குறது, கேட்குறது, பேசுறது, நுகர்தல், இந்த உணர்தல், இது எல்லாமே புலன்கள். இந்த 5 பெரிய ஊசி என்ன செய்யுதான், தான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பறக்குதான் நம்மளை. அதனுடைய அதாவது இந்த உயிர் அறிவு பொருள். மற்ற இந்த புலன்களோ பொறிகளோ அதெல்லாம் ஜடப்பொருள். ஆனால் நம்மளை உயிரை அந்த புலன்கள் தான் அது இஷ்டத்துக்கு இழுத்துக்கு போடுது. எப்படின்னா, காது நம்ம கேட்கவும் ஏதாச்சும் ஒலிகள் காதுக்குள்ளே விழுகுது. நம்ம ஏதாச்சும் சுவைக்கிறோம், ஆசைப்படுறோம், சாப்பிடணும்னு ஒரு நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இருந்துச்சுன்னா அதை சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை நமக்கு வந்துடுது. அது மாதிரி எதாச்சும் நம்ம கண் தேடி போதும், மற்ற புலன்களாச்சும் வந்துதே விழுகுமா. இந்த கண்ணானது என்ன செய்யுமா, தேடி போய் பற்றுமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த புலன்கள் இந்த உயிரை அதை வசத்துக்கு இழுத்துட்டு போகுது. இந்த 5 பெரிய ஊசிகளும் தன் விருப்பத்திற்கு பறக்கின்ற பறவைகள் போல இருக்கான். வெயில் காலத்தில் இந்த பறவையானது அங்கெங்கும் பறந்து தன் விருப்பம் போல திரியும். ஆனால் பனிக்காலம் வந்துச்சுன்னா பறந்து வெளியே செல்ல முடியாமல் குளிரில் நடுங்கி கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுபோல் இந்த இளமை காலத்தில் இந்த ஆசை வயப்பட்டு இந்த 5 புலன்களையும் அது விருப்பத்துக்கு நம்ம பறக்க விட்டால் என்ன ஆகும்? வயசானதுக்கப்புறம் முதுமை அந்த இறைவனை அடையணுங்கிற எண்ணம் வந்தால் கூட இந்த குளிர்காலத்தில் எப்படி உள்ளே போய் முடங்கிக்கிறதோ அந்த பறவையானது, அது உள்ளேயே இருந்து இறந்து போகிற மாதிரி இந்த 5 புலன்களும் இந்த உடலுக்குள்ளேயே அடங்கி கிடந்து உயிர் பறந்து போயிடும். இந்த 5 புலன்களும் ஒன்றும் செயலில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இந்த உயிரோடும் இளமையோடு இருக்கும்போதே இந்த ஆசை, அந்த ஆசை வழியிலேயே போய் இந்த புலன்களை செலுத்தாமல் அதை கட்டுப்படுத்தி, ஆசையை கட்டுப்படுத்தி இறைவன் மேலே நாட்டத்தை செலுத்தணும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாரு. இதையே மணிவாசக பெருமான் சொல்கிறாரு பாருங்க. காரூறு கண்ணியர் ஐம்புலன் ஆற்றம் கரைமரமாய், வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவாரூரைவாய் வண்ண முத்தர கோச மகைக்கரசே, வாரொரு பூன்முளையால் பங்கா என்னை வளர்ப்பவனேங்கிறார். அந்த உத்தரகோசை மங்கை அப்படின்னு அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி கேட்குற மாரி, இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மரமானது, அந்த மரம் நாள்பட அந்த நீர்லேயே அரிச்சு போய் அந்த மரத்தை வேறு நஞ்சு போய் விழுந்துருமா, மரமே விழுந்துருமா. அது மாதிரி நான் இந்த 5 புலன்கள் வசப்பட்டு இந்த கண்ணியர் பின்னாலேயே போய் கடைசி அந்த மரம் விழுந்த மாதிரி நானும் அழிஞ்சு போயிடுவேன். அதுக்கு முன்னால் நீ என்னைய காப்பாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளமை இருக்கும்போதே நம்ம இறை சிந்தனையில் இருக்கணும், இறைவனை தேடுறதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.